அம்மா. காசு இருந்தா நான் வாங்கி தருவேன் மகன். எனக்கிட்ட காசு இல்லையே மகன். எனக்கு தெரியும், இன்றைக்கு இந்த வீடு வேலை வித்தா எனக்கு பைக் வாங்கி தரணும். புரிஞ்சுக்க மகன், எனக்கிட்ட காசு இல்ல மகன். என்னம்மா காலையில 2 பேரும் சண்டை பிடிக்கிறீங்க, என்னாச்சு? தம்பி பைக்கு வாங்கி கேக்குறான், என்னட்டு பாருமா. என்னடா உன்ட பிரச்சனை? ஊர்லகத்துல எல்லாரும் பணக்காரன் ஆயிக்கான, நான் தான் இங்க பிறந்து தொலைச்சிட்டேன். அதுவும் பணம் இல்லாத இடத்து கஷ்டப்பட்டு படிச்சு எப்ப முன்னேறு. கஷ்டம் தானே வாழ்க்கை. இன்னும் நான் நடந்தானே சிறுறேன். நான் பைக் ஓடுற இல்லையா, நம்ம பணக்காரன் ஆகுற இல்லையா? நமக்கு அப்பா இல்லன்னு தெரிஞ்சும் கூட என் அம்மா கிட்ட பைக் கேக்குறல நீ. இங்க வாடா, இத பிடி. அந்த பேப்பரை கொஞ்சம் இங்க வீசு பாப்போம். திரும்ப புறைக்கு வந்து வீசு. திரும்ப நில்லு வாரம். இந்த பேப்பர் கசங்காம அழகா இருக்கும் வரை அது ரெல்லையை தொட முடியாது. இப்ப வார் இலக்கையே தாண்டி போய் சேரும். பாத்தியா? இத மாதிரி தான் மனுஷன் வாழ்க்கை. இந்த பேப்பர் மாதிரி கசங்கி வலி ஏற்பட்டு கஷ்டப்பட்டாதான் அந்த இலக்கை தாண்டேலும். வெறும் பேப்பரால ஒரு 4 இலக்க தாண்டேலாம். ஏன்? இதுக்கு வலியும் அந்த கஷ்டமும் இருந்தா தான் அந்த இலக்க தாண்டேலும். அப்படித்தான் மனுஷன் வாழ்க்கையும். நமக்கு கஷ்டம் இல்லாம கிடைக்கிற சொத்தோ பேரோ புகழோ எதுவோ படிப்போ வாகனமோ நமக்கு நிலைக்க போறதில்லை. தண்ட அம்மா கிட்ட வாகனம் வாங்கி தர வசதி இல்லைன்னு தெரிஞ்சும் கூட நீ அம்மா கிட்ட வாகனம் கேக்குற. உண்மையான ஆம்பளைக்கு அழகு தான் நுழைச்சி, தான் கஷ்டப்பட்டு, தான் படிச்சு, தான் முன்னேறி வாகனம் ஒன்று வாங்கி, தான் சொத்து வீடு வாசல் வாங்கினதுக்கு அப்புறம் நீ அம்மாவை பாதுகாக்கிறியே, அங்க நிப்பட ஆம்பளையா? அம்மாவை கஷ்டப்படுத்தாதே. என்ன மன்னிச்சிருங்கம்மா. கஷ்டத்தை உணர்ந்துட்டிய மகன், அவ்வளவு போதுமா. நமக்கிட்ட இல்லன்னு புலம்புறத விட இருக்கிறத வச்சு வாழ்க்கையை ரசிச்சு பாருங்க. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்.